இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற மற்றும் முன்னாள் மாகாண சபை உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் நேற்று உறுதிமொழி வழங்கினர். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் தலைமையில் ஒடுகம்புல அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட குழு கூட்டத்தின் போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற மாவட்ட குழு கூட்டத்தில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மிலான் ஜெயதிலக, ஷஹான் பிரதீப் வித்தான, கோகிலா ஹர்ஷினி குணவர்தன மற்றும் சிசிர ஜாகோடி ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களில் 16 பேரில் 13 பேரும் உள்ளாட்சி மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 350 உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவை 3,65,000 வாக்குகளை பெற்று வெற்றியடை செய்ய முடியுமாயின் அதனை விடவும் அதிக வாக்குகளின் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை இந்த கூட்டணியூடாக வெற்றியடைய வைக்க முடியும். அதற்கான இயலுமையும் எமக்கு இருக்கிறது. நாட்டை பாதுகாக்கும், நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும், அதேபோன்று நாட்டை முன்னேற்றுவதற்கு அழைத்துச் செல்லும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் கம்பஹா மாவட்ட மக்கள் வெற்றிக்கான சக்தியை வழங்குவார்கள் என 2 கைகளையும் உயர்த்தி வாக்குறுதி அளிக்கின்றோம். மீண்டும் கையை உயர்த்தி அந்த வாக்குறுதியை வழங்குகிறோம். ඔබතුමාගේ ජයග්‍රහණයට අපි ශක්තිය ලබා දෙනවයි කියලා අපි අතුස්සලා ඔබ ආල්පුතුමාට අපි පොරොන්දු වෙනවා.